ஸ்வீட் பிரின்ஸு, R2E2, யுவன், சூப்பர் குயின், ரெட் ஐவரி, பனானா மேங்கோ, டேங் ஜக்ராபாத். பனானா மேங்கோ வந்து பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இது வந்து 616 கிராம் வருது. ஒரு 700-800 கிராம் வெயிட் வரும். ஒரு வாழைப்பழத்தோட தோட்டத்திலே இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். மெகா சைஸ் இது 2 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். இப்போவே 1 600 இருக்குது. ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கையில் வச்சாலே கை வலிக்கிற அளவுக்கு வெயிட்டாக தெரியுது. இப்போ நான் காமிச்ச 4 மாமரமே அதேமாரி தான், பெருசாக தான் இருக்குது. நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்த பழங்களை இறக்குமதி பண்ணல, நம்ம நாட்டில் விளைஞ்ச பழங்கள் தான். அதனால் நம்ம மாமரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரகமே நிறைய பேர் இன்றைக்கும் கூட ஒரு கஸ்டமர் காலையில் வந்து கேட்டாங்க, சார் இதெல்லாம் நம்ம ஊரில் வருமானி, அந்தமாதிரி கேள்வியை கேட்க வேண்டாம். கண்டிப்பாக மாமரம் எல்லாமே நம்ம ஊரில் மற்ற ஊர்களை விட சிறப்பாக வளரும், காய்க்கும். ஸ்ப்ரிங் கொய்யா இது வந்து பார்த்திங்கன்னா இலைகளை பார்த்தா ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குது, ஆனால் கொய்யா பழத்தை பார்த்தா கொய்யா பழமாக தான் இருக்குது. வணக்கம். நம்ம சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் இந்த வாரம் வந்திருக்க, அதாவது ஏப்ரல் மாதம் வந்திருக்க லோடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 2 லோடு வந்திருக்கு. ஆக்சுவலாக நமக்கு கேரளாவிலேருந்து ஒரு லோடு வந்திருக்கு, ஆந்திராவிலேருந்து ஒரு லோடு வந்திருக்கு. ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செடிகள் தான் நம்ம இதுவரையும் காமிச்சிட்டு இருந்தோம். அதாவது இந்த பழச்செடி வந்திருக்கு, அந்த பழச்செடி வந்திருக்குன்னு. இந்த முறை நமக்கு காய்களையும் காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு 10 வகையான மாம்பழங்கள், மாங்காய்கள் வந்திருக்கு. அதில் சிலது பழமாக இருக்குது, பழமாக இருக்கிறது பழமாக சாப்பிட்றலாம், காயாக இருக்கிறது பழுக்க வச்சு அதுக்கப்புறம் அதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பிரின்ஸு, R2E2, யுவன், சூப்பர் குயின், ரெட் ஐவரி, பனானா மேங்கோ, டேங் ஜக்ராபாத். ரெட் ஐவரிலே 2 காய் வந்திருக்கு. இப்படி நம்ம யாரும் பெரும்பாலும் பார்க்காத மாங்காய் வந்திருக்கு. இதை பற்றியும் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன செடிகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு இதையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது இதனுடைய செடிகள் எப்படி இருக்குது, காய் பழங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான வீடியோ இது. இந்த ரோட்டில் வந்து செடியில் ஃபஸ்ட்டு பார்க்குறது சூப்பர் குயின் மேங்கோ. இது வந்து 1 கிலோ 100 கிராம் இருக்குது. அதாவது ஒரு 3/4 விளைச்சல் தான் ஆயிருக்கு, ஆனால் 1 கிலோ 100 கிராம் இருக்குது. எப்படி 3/4 விளைச்சல்னு சொல்கிறேன்னா, இந்த சூப்பர் குயின் வந்து சூப்பரான ஒரு வெரைட்டி, ஒரு தாய்லாந்து வெரைட்டி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடியது. இது வந்து நல்லா பழமாகும்போது இந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள். ரெட் ஐவரி இது, இந்த ரெட் ஐவரி கலர் வரும். இது மொத்தமாக அப்படி ஒரு இமேஜின் பண்ணுங்கள். இந்த 2 கிலோ மாங்காய் வந்து இந்த கலர் ஒரு பழம் வந்தால் எப்படி இருக்கும். அதேமாரி விதையோடைய அளவு சின்னதாக இருக்கும். பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மணத்தோடு உள்ள ருசியில் இருக்கும். இந்த செடிகள் நம்மகிட்ட இப்போ வந்து இதெல்லாம் அந்த சூப்பர் குயினோட செடிகள் தான். இதிலே வந்து 10 அடி செடியும் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போது அடுத்த வருஷமே நீங்கள் பழம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்தமாதிரி பெரிய செடியை வாங்கி வைக்கலாம். ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 அடி, இந்த மாதிரி ஒரு 3 அடி உயரத்தில் உள்ள செடிகளை வாங்கி நடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் ஐவரிங்கிற மேங்கோ. இந்த ரெட் ஐவரிங்கிறது ரொம்ப ஒரு 500 கிராம் வெயிட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ வெயிட் வரக்கூடியது. இது சின்ன பிஞ்சு. இது வந்து காயாக இருக்கும்போதே, சின்ன பிஞ்சாக இருக்கும்போதே உங்களுக்கு இந்த கலரோடு தான் வரும். இதனால் ரொம்ப டார்க் கலர் வரும். இன்னும் இது பிஞ்சிலே இந்த கலர் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த செடிகள், இந்த ரெட் ஐவரி செடிகள் தான் இதெல்லாம். இதில் இருக்கிறது எல்லாமே ரெட் ஐவரி செடிகள் தான். இதுலேயும் வந்து உங்களுக்கு 10 அடி உயரம் வரைக்கும் உள்ள செடிகள் இருக்குது. அதை நான் தனியாக காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்வீட் பிரின்ஸுங்கிற மேங்கோ. இது பார்த்திங்கன்னா ஒரு 900 கிராம்ஸ் இருக்குது, 900 கிராம் இருக்குது. ஆனால் இதுவும் வந்து இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. நம்ம ஏற்கனவே சொன்ன 2 வெரைட்டிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது மாங்காயே இனிக்கும். நீங்கள் இந்த காயை கட் பண்ணி சாப்பிட்டா கூட இனிப்பாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அந்த மாதிரி வரும். அதாவது இந்த தாய்லாந்து வெரைட்டி எல்லாமே சைஸ்லாம் மெகா சைஸ் வரும். செடிகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட 3 அடி செடியிலேருந்து 10 அடி செடி வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய பெரிய மாங்காயை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பழமாகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா பழமாகும்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். தோல் வெளிப்புறம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். எல்லாருமே விருப்பமான ஒரு ருசியில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற யூவன்கிற ஒரு மேங்கோ வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா 1600 கிராம் இருக்குது. 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 400 கிராம் தான் கம்மி. ஆனால் 2 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு மியாசாக்கி கலரை ஒட்டி வரும். அதாவது மியாசாக்கியும் கோல்டன் கிரீன்கிற தாய்லாந்து வெரைட்டியும் கிராஸ் பண்ண வெரைட்டின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே நல்ல வெரைட்டி தானே. அப்படிங்கும்போது அது கிராஸ் பண்ணும்போது இன்னும் பழங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக இப்போ நான் சொன்ன 4 வெரைட்டிலையுமே நார்த்தன்மே இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டு நம்ம சாப்பிடும்போது அதை உணர முடியாது. எல்லாமே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மெகா சைஸ் இது 2 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். இப்போவே 1 600 இருக்குது. ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கையில் வச்சாலே கை வலிக்கிற அளவுக்கு வெயிட்டாக தெரியுது. இப்போ நான் காமிச்ச 4 மாமரமே அதேமாரி தான், பெருசாக தான் இருக்குது. இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குது. எல்லாமே பட்டிங் டைப்பு செடிகள் தான். அதாவது கிராஃப்டிங் எப்படி பண்ணிங்கன்னா பட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த செடிகளை நட்டோன்னா கண்டிப்பாக 3 வருஷத்தில் நமக்கு காய்க்கும்.
இது எல்லாமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்த பழங்களை இறக்குமதி பண்ணல. நம்ம நாட்டில் விளைஞ்ச பழங்கள் தான். அதனால் நம்ம மாமரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரகமே நிறைய பேர் இன்றைக்கும் கூட ஒரு கஸ்டமர் காலையில் வந்து கேட்டாங்க, சார் இதெல்லாம் நம்ம ஊரில் வருமானி? அந்த மாதிரி கேள்வியை கேட்க வேண்டாம். கண்டிப்பாக மாமரம் எல்லாமே நம்ம ஊரில் மற்ற ஊர்களை விட சிறப்பாக வளரும், காய்க்கும். இதுவும் ஒரு நல்ல ஒரு ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடி ரகம், நம்ம ஊர் ரகம். வெளிநாட்டு ரகத்தை பார்த்தோம், இப்போ நம்ம ஊர் ரகத்தை பார்க்குறோம். பாருங்கள், எல்லாமே காய்களோட பூக்களோட பிஞ்சுகளோட வந்திருக்கு. எல்லா செடியுமே ஒரு 4 அடி 5 அடி ஹைட் இருக்குது. ஒரு 18 கவரில் இருக்குது. இதை வந்து நம்ம மாடியில் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். மாடிக்கேற்ற ரகம். இந்த காலப்பாடியை சொல்லும்போது ரொம்ப மாடிக்கேற்ற ரகம்னு சொல்லுவேன். ஏன்னா இது ப்ரூனிங்லாம் தேவையில்லை, இயற்கையாகவே நல்லா வளரும். ஒரு பேன்சி மரம் மாதிரியே வளரும், ஒரு குடை மாதிரி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. அல்வா மாதிரி இருக்கும். இது யாரை கேட்டாலுமே சொல்கிறாங்க, இது வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்டதா என்ன எனக்கு அந்த நாக்கில் இருக்குங்கிற வார்த்தையை எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது 4 சீசன் லோங்கன். இதில் சின்ன செடிகளும் இருக்குது, பெரிய செடிகளும் இருக்குது. இது வந்து எப்பவுமே பூத்து காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம ஊர்லேயே பூத்து காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. லோங்கனில் சில பழைய வெரைட்டிகள்லாம் கொஞ்சம் காய்க்காமலும் இருக்குது. அதனால இப்போ வரது எல்லாமே பட்டிங் டைப்பில் வளர்ந்த செடிகள் தான் வருது. அதனால் காய்க்கிறதுல பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்லேயே நல்லா நிழலான இடத்துல வச்சோன்னா நல்லா காய்க்கும். பாருங்கள், இந்த செடியிலே பூ இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே காய்க்கும். நம்ம ஏற்கனவே மாடியிலலாம் கூட காய்ச்சிருக்கு. அதை பொறுத்தவரை லோங்கனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நம்ம ஊரில் காய்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெரிகேட்டர் கொய்யா. இந்த வெரிகேட்டர் கொய்யா பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பெரிய செடிகள் இருக்குது, சின்ன செடிகள் இது வந்து பார்த்துருங்கன்னா இப்போ வந்திருக்கு. இதிலே பிஞ்சுகளும் பூக்களும் கூட இருக்குது. இது பழம் வந்து ஒரு இந்த இலைய மாதிரியே இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா இலை மாதிரி இருக்கும். உள்ள ப்ளஸ் வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும். நம்ம நாட்டு கொய்யா டேஸ்ட்டில் இருக்கும். இது செடியை பார்த்தோன்னே வெளிநாட்டு செடின்னு நினைக்க வேண்டாம். இது தானாக உருவாகிற செடி தான். இதை சாப்பிட்றதுனால எந்த கெடுதலும் இல்லை. ஏன்னா வித்தியாசமாக கொய்யா இலை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். சாப்பிடலாம் தாராளமாக. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம நர்சரிக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தாளி ஸ்ப்ரிங் கொய்யா. இது வந்து பார்த்திங்கன்னா இலைகளை பார்த்தா ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குது. ஆனால் கொய்யாப்பழத்தை பார்த்தா கொய்யாப்பழமாக தான் இருக்குது. இலைக்கும் கொய்யாப்பழத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்ச வெரைட்டி கிடையாது. எல்லாம் பழைய வெரைட்டி தான். ஒரு ரகமாக நம்ம புதுசு புதுசாக இப்போ நம்ம வர வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ரொம்ப கொய்யாப்பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் தான் இதிலேயும் இருக்கும். எல்லாருமே மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம், தரையிலையும் நல்லா சிறப்பாக வளரக்கூடியது. இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய செடிகள், அதாவது நீங்கள் பார்க்காத செடிகள் வேணும்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பதிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது புது ரகங்கள் வர்றதை நாங்கள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பார்க்குறது பெப்பர். இந்த மிளகு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து செடி பெப்பர். இது நீங்கள் மாடியிலே வச்சு வளர்க்கலாம். இந்த செடியிலே காய்கள் இருக்குது பாருங்கள். எல்லா செடியிலையுமே காய்களோடு இருக்குது. ஒரு பெரிய கவரில் இருக்குது, சின்ன கவர்லேயும் இருக்குது. நம்ம பட்ஜெட்டு தக்க வாங்கிக்கலாம். ரொம்ப எளிமையான பராமரிப்பு உடையது. இந்த பெப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம செடி பெப்பரை வளர்க்கும்போது அது படர்ந்து வளர்கிறதுக்கு கொம்புலாம் தேவையில்லை. அதாவது மாடியில் தொட்டியில் வச்சாலே நிழலான இடத்துல வச்சா போதும். இப்போ கொடி பெப்பராக இருந்தால் அது மரத்து மேலே தான் படரும்போது தான் அது காய்க்கும். அதேமாதிரி இது வந்து வரக்கூடிய பெப்பர் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப மருத்துவ குணம், நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு பெப்பர் நமக்கு கிடைக்கும் வீட்டில் வளர்க்கும்போது. நம்ம என்ன தான் காசு கொடுத்தா கூட கடைகளில் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி தான் கிடைக்கும். இது நம்மளே வளர்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு புது விருந்தாளி தான், வேரிகேட்டட் அத்தி. இந்த அத்தி பாருங்கள், நம்ம இதில் பிஞ்சுகளோடே வந்திருக்கு. இலைகள் வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது, லைட்டாக வேரிகேட்டடும் இருக்குது. இதை வந்து லேயரிங் முறையில் பண்ணியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாகவே காய்க்கும். இது மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இந்த அத்தி ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி வந்து கரெக்டாக மேலாண்மை பண்ணணும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டோம்னா அழுகும், செடியை நிறைய காய்க்காது. அந்த தண்ணி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம குறைவான அளவுக்கு மெயின்டைன் பண்ணால் போதும், பண்ணால் நல்லா காய்க்கும் மாடியில். அடுத்து நம்ம பார்க்குறது தாய் கிங் சப்போட்டா. தாய் கிங்குன்னா உங்களுக்கு ஒரு பழம் வந்து 500 கிராம் மேலே வரும். சப்போட்டாலாம் பார்த்திங்கன்னா 300 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து 500 கிராம் மேலே வரும். நம்ம போன வாரம் கூட நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணோம். ரொம்ப பெருசாக இருக்கும் பழம், ரொம்ப இனிப்பாக இருக்கும். மற்ற சப்போட்டா மாதிரியே நல்ல சத்துக்களும் நிறைஞ்சது. இது ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 7 அடி 8 அடி செடி தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு 2-3 அடி செடிகள் கூட இப்போ வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அபியூ செடி. இந்த அபியூ செடி இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நம்ம தோட்டத்திலே காய்ச்சிருக்கு, பழங்கள் அறுவடை பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம தரையில் நட்ட செடியும் காய்ச்சிருக்கு, இந்த தொட்டியில் பெரிய தொட்டியில் இருந்த செடியும் காய்ச்சிருக்கு. இது வந்து ஒரு நுங்கு பழம்னு சொல்கிறோம், நுங்குடைய டேஸ்ட்டில் இருக்கும். இது நான் சொல்கிறது இல்லை, எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க சாப்பிட்டவங்க. நுங்கோட இன்னொரு ஃப்ளேவரையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஒரு 5 அடி ஹைட்டில் கூட செடிகள் வந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ தரமான செடிகள் வரல. ஏன்னா அந்த நாள் ஆகும்போது தரமான செடிகளாக நமக்கு கிடைக்குது. இதை வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பி இதுலேயும் பழங்கள் வரும். லாஸ்ட் வீக் நம்ம நர்சரியில் பழங்களை ஒரு கஸ்டமர் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை அவங்க குழந்தைக்கு கூட எடுத்துகிட்டு போனாங்க, வீட்டில் இருக்க பாப்பாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது குழந்தைங்களும் கொடுக்கலாம், அது ஒரு பாயிண்ட். அதில் அதை சாப்பிட்ட அப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பற்றி பேசுனாங்க. அது தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்.
பழத்தை கூட கட் பண்ணும்போது நம்ம நுங்கு கட் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கருப்பு கலராக மாறும் பாருங்க. அந்த அவுட்டர்லாம் வந்து கருப்பு கலராக மாறும்ல, நேச்சுரலாக அதே மாதிரி இதுவும் மாறுது. அது ஒரு பியூட்டி தான். ஏன்னா நம்ம நுங்கு நுங்குன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த நுங்குடைய குணங்கிற எப்படி இருக்குங்கிறத அதை அந்த கருப்பாக மாறுது. நான் இது வரைக்கும் வாட்ச் பண்ணல, லாஸ்ட் வீக் தான் அதை வாட்ச் பண்ணேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதில். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா. இதில் ரெட்டு எல்லோ 2 கலர் இருக்குது. இது வந்து எல்லோ. இது எல்லாமே பிஞ்சுகளோட இருக்குது. 21 கவரில் பிஞ்சுகளோட இருக்குது பாருங்கள். நிறைய பிஞ்சு இருக்குது. ஒரு செடியிலே எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் இருக்கும். அதான் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்கிறாங்க. இது சின்ன செடிகளாகவும் இருக்குது. இதெல்லாம் பெரிய செடி. நம்மகிட்ட சின்ன செடிகள் ஒரு ₹300 இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ரொம்ப பூச்சி நோய் தொல்லை கிடையாது. எளிமையான பராமரிப்பில் வளரக்கூடிய செடி. அடுத்து நம்ம பார்க்குறது J33 பலா. இந்த J33 மலேசியன் வெரைட்டி. இது வந்து ஒரு பழம் வந்து 20 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். ஒரு கமர்ஷியல் வெரைட்டி. அதாவது இதனுடைய சுளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுமாதிரி அந்த சுளைகளில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஒரு கிலோவிலே ஒரு 7-8 சுளைகள் வச்சாலே 1 கிலோ வெயிட் வரும். அதாவது 20 கிலோ வெயிட் பலாப்பழம் வந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணும்போது அதனுடைய சுளைகள் அவ்வளோ பெருசாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது ரொம்ப ஸ்வீட்டான இப்போ இருக்கக்கூடிய வெரைட்டியில் இது ரொம்ப இனிப்பான வெரைட்டின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மகிட்ட சின்ன செடிகளும் இருக்குது, பெரிய செடிகளும் இருக்குது. எல்லாமே J33 தான் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட செடிகள் இருக்குது. எல்லாமே பெரிய செடிகளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா. அந்த வியட்நாம் பலா 1.5 வருஷத்துலேயே காய்க்கும்னு சொல்லுவோம். இதுலேயும் பிஞ்சுகள் வந்த செடிகளும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆன செடிகள் தான். எல்லாமே பெரிய செடி. இதை நீங்கள் மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதில் வரக்கூடிய பிஞ்சுகளை அப்படியே அலோவ் பண்ணலாம். ஏன்னா எல்லா செடியுமே நல்லா தரமாக பெருசாகவே இருக்குது. தண்டெல்லாம் நல்லா தடிமனாகவே இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால அப்படியே அலோவ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதிலே கூட பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பிஞ்சுகள் இருக்குது. இதெல்லாம் ஆண் பூ தான் இது. இது காய் நிற்காது. இது மாதிரி சின்னதாக வரும்போதே நம்ம காய்களை ஆரம்ப நிலையில் எடுத்து விடுறது நல்லது. பாருங்கள், இது எல்லாமே வியட்நாம் பலா தான். இதனுடைய சுளைகள் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு குறைஞ்ச இடத்துல இதை பராமரிக்க முடியும். ஒரு 7 அடி 8 அடி உயரத்தில் நம்ம வீடுகளில் வைக்கும்போது பராமரித்து வளர்க்கலாம். இதை வீடுகளில் வளர்க்கும்போது வீட்டு சுவருக்கோ மற்ற பில்டிங்கோ எதுக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒட்டு செடிங்கிறதுனால எல்லாருமே தாராளமாக இதை வீட்டில் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஹாஸ் அவகோடா. இது நம்ம சமவெளியிலையும் வளரக்கூடிய ஒரு அவகோடா வெரைட்டி. ஏற்கனவே நம்மகிட்ட சின்ன சின்ன செடிகள் தான் வந்திருந்தது. அது வந்து ₹450 சேல்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே ஒட்டு செடி, அதனால தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ விதை மூலம் வந்ததுன்னா உங்களுக்கு ₹50 ₹100 வாங்கலாம் செடிகளை. இது ஒட்டு செடிகளாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக காய்க்கும், கண்டிப்பாக காய்க்கும், நம்ம கிளைமேட்லேயும் காய்க்கும். இந்த அவகோடா கொஞ்சம் வைக்கும்போது நம்ம நிழலான இடமா கொஞ்சம் பார்த்து வைக்கிறது நல்லது. ஒரு ஆஃப் சன்லைட்டில் வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ. இந்த பனானா மேங்கோ வந்து பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இது வந்து 616 கிராம் வருது. ஒரு 700-800 கிராம் வெயிட் வரும். ஒரு வாழைப்பழத்தோட தோட்டத்திலே இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். அதுமாதிரி நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த மணம் வந்து நம்ம சாப்பிடும்போது ருசியோடு சேர்த்து மணமும் தெரியும். அந்த மாதிரி வெரைட்டி. இது நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம தோட்டத்துலேயும் நர்சரிலையும் காய்ச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது டேங் சக்கரபாத்துங்கிற வெரைட்டி. இந்த வெரைட்டியும் கூட நம்ம மாடியில் வச்சு லாஸ்ட் இயர் பழங்கள் சாப்பிட்டோம். அது ஸ்பூனாலே எடுத்து சாப்பிட்டோம். அது ஒரு கரண்டினால் எடுத்து சாப்பிட்டோம். இந்த சைனாக்காரங்க சாப்பிட்ற மாதிரி. அதுமாதிரி நார்த்தன்மை இல்லாமல், பெரும்பாலும் இந்த தாய்லாந்து வெரைட்டி எல்லாமே நார்த்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம அப்படி ஸ்பூனாலே எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தன்மையோடு தான் இருக்கும். நல்லா ரெட்டிஷ் ஆகும். இன்னும் நல்ல மரத்திலே விட்டோம்னா கூட இன்னும் நல்லா ரெட்டிஷ் ஆகும். இது ஒரு 75% மெச்சூரிட்டி ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது R22 மேங்கோ. இது வந்து இந்த காய் வந்து ஒரு 1.25 கிலோ வெயிட் வருது. இது 1.5 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதேமாதிரி ப்ளஸ்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த பெரும்பாலும் மாங்காய் பெருசாக இருக்கும்போது சில மரத்தில் வந்து அதனுடைய விதைப்பகுதியும் பெருசாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. பிளேடு மாதிரி தான் இருக்கும். இந்த மரங்கள், இந்த பழங்கள்லாம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த விதைப்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக மெலிசாக தான் இருக்கும், பிளேடு மாதிரி. நல்ல வெயிட்டாக இருக்கும். பழங்கள் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இது ஆஸ்திரேலியன் மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியன் மேங்கோன்னா கூட நம்ம ஊர்லேயும் வளரும், காய்க்கும். நம்ம தோட்டத்திலே காய்ச்சிருக்கு. சிறப்பான வெரைட்டி. நான் இந்த இடத்துல இருந்து இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு பேக் சைடில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த செடிகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி உயரத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸாக இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம நர்சரியில் செடிகளுடைய விலையை கேட்டுட்டு சிலர் கொஞ்சம் அப்படி யோசிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, நம்ம எல்லாமே சின்ன சின்ன செடிகளாக சேல்ஸ் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் செடிகளாக வெளியூர்லேருந்து நம்ம சின்ன செடிகளாக வாங்கிட்டு வந்தால் கூட அதை பெரிய கவரில் மாற்றி நம்ம இங்கே வளர்த்து நம்ம கிளைமேட்டுக்கு மாறின பிறகு தான் சேல்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பெரும்பாலும் கொஞ்சம் விலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு இதாக தெரியும். நீங்கள் ஆன்லைனில் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலைகள் கம்மியாக இருக்கும். ஆனால் செடிகளுடைய தன்மை எப்படி இருக்கும், அது சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இந்த செடிகள் எல்லாமே நல்லா சிறப்பாக வளரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி இருக்குது. நம்ம இது தரையில் நட்டதுக்கப்புறம் 4 அடிக்கு மேலே ஒரு கட்டிங் கொடுத்து விட்டோம்னா அழகாக ஒரு அடர்ந்த முறை மாதிரி குடை மாதிரியே வளர்க்க முடியும்.
அடுத்து நம்ம பார்க்குறது தாய் கிங் ஜாமுன். இந்த பழங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இலைகளும் பாருங்கள், நம்ம சாதாரண நாவலை விட இலைகளும் ரொம்ப பெருசாக திக்கு அடர்த்தியாக இருக்குது. இது எல்லாமே லேயரிங் செடிகளாக வந்திருக்கு. ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குது. இது மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ரொம்ப எளிமையான பராமரிப்பில் வளரக்கூடிய செடி. ஒரு சர்க்கரை நோயாளிகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நாவல் வெரைட்டி இது. அடுத்து நம்ம பார்க்குறது வால்நட் செடி. இந்த வால்நட் செடியும் ஒரு பட்டிங் செடி தான். அதனால் நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான செடி, நல்ல ஹெல்த்தியான செடியாகவே இந்த முறை வந்திருக்கு. இது வந்து ரொம்ப விலை கூடின ஒரு நட்டு வகையை சார்ந்தது. அதனால் நம்ம எளிமையாக பராமரிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது பேஷன் ஃப்ரூட் செடி. இது ஒரு கொடி வகை. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆர்னமெண்டலாக நம்ம மாடியில் ஏற்றி ஒரு பந்தல் போட்டு விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எவ்வளோ ஆர்னமெண்டல் செடி, அதே மாதிரி இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதேமாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் இதனுடைய இது. நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்டோன்னா அதை அடிக்கிறதுக்கு எதுவுமே ஜூஸ் கிடையாது. யாராவது கெஸ்ட் வந்தால் இதை கொடுத்து பாருங்கள். இந்த பழத்தினுடைய ஜூஸை கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் உங்களை மறக்கவே மாட்டாங்க. இது நம்ம தரமான செடிகளாகவே இப்போ இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பீனட் பட்டர் ஃப்ரூட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு வேர்க்கடலை. நம்ம எப்படி அபியூ நுங்கு பழம்னு சொன்னோமோ அதேமாதிரி வேர்க்கடலை செடின்னு சொல்லலாம். அந்த சுவை வந்து அதை வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டா எப்படி கறக்குன்னு ஒரு டேஸ்ட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு இருக்கும். இதை சாப்பிடும்போது ஃபீல் கிடைக்கும். இது நம்ம செடியாக வளர்ந்து காய்க்கக்கூடிய ரொம்ப எளிமையான பராமரிப்பு. பூச்சி நோய் தொல்லை கிடையாது. மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இது எல்லாமே லேயரிங் செடி, அதனால் சீக்கிரமாகவே காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரம்புட்டான். ரம்புட்டான்லேயே இது வந்து ரெட்டு N18 வெரைட்டி. எல்லாமே பட்டிங் செடி, சின்ன செடி. இது எல்லாமே எல்லா செடிகளுமே பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் சைஸு, மீடியம், பெரிய சைஸ், அதேமாதிரி 3 டைப்பாக வச்சுருப்போம். இது ஸ்மால் சைஸு. இது எல்லாமே லேயரிங் செடி தான். நம்ம நிழலான இடத்துல வளர்த்தோம்னாக்கா இதுவும் நல்ல பலன் கொடுக்கும் நம்ம ஊரில். அடுத்து நம்ம பார்க்குறது ஜஹாங்கீருங்கிற வெரைட்டி. இது வந்து நம்ம ஒரு மல்கோவா மாதிரி பழம் வரும். அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம் அந்த மாதிரி வெயிட் வரும். இது சின்ன பிஞ்சு தான். இது தொட்டிலே காய்ச்சிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 3 பிஞ்சுகள் இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இதை கட் பண்ணும்போது ஒரு நல்ல சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். விதை அளவு சின்னதாக இருக்கும். இந்த நூர் ஜஹாங்கீர்லாம் வந்து ஒரு பழைய வெரைட்டி, நம்ம இந்தியன் வெரைட்டி தான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. அது இப்போ நிறைய புது ரகங்கள் வரும்போது அழிஞ்சிட்டு வருது. நம்ம நர்சரியில் அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்களையும் சேல்ஸ் பண்ணுறோம் செடிகளை. நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வெரைட்டியில் நம்ம இந்தியா வெரைட்டிகளும் அழிஞ்சிட்டு வரக்கூடிய வெரைட்டிகளை சேல்ஸ் பண்ணுறோம். அதுமாரி தான் இந்த நூர்ஜஹான் செடிகள் கூட பெரிய செடிகளாக இருக்குது. 5 அடி 6 அடியில் இருக்குது. அதேமாதிரி இந்த ஜஹாங்கீர் செடியும் நம்மகிட்ட பெரிய செடிகளும் இருக்குது, சின்ன செடிகளும் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது வித்தியாசமான டேஸ்ட் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் அதை தெரியலை, இந்த வெரைட்டிலாம் தெரியலை. நம்ம நர்சரியில் இப்போ சின்ன செடிகளாகவும் வந்திருக்கு, பெரிய செடிகளாகவும் வந்திருக்கு. 3 அடி உயரத்தில் சூப்பர் பிரின்ஸு, ஸ்வீட் குயின் செடி மரங்களை பார்த்தோம். அதேமாதிரி யுவன் மரமும் பார்த்தோம் செடிகளாக. அதாவது 3 அடி ஹைட்டில். அதே செடிகளை நம்ம பெரிய செடிகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். எல்லாமே 10 அடி 15 அடி ஹைட்டு, மெகா சைஸு. எல்லாம் 25 கிலோ பேக்கில் இருக்குது. இது மாதிரி செடிகளை நம்ம மாடியிலே வைக்கலாம். அதாவது மாடியில் வைக்கும்போது கொஞ்சம் ப்ரூன் பண்ணணும். இதை வந்து ஒரு செட் ஆனப்புறம் ஒரு 6 அடி 8 அடி வச்சு நம்ம கட் பண்ணி வளர்க்கலாம். எல்லாமே பெரிய செடிகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா அந்த பழத்தை பார்த்தோன்னே நமக்கு ஆசை வந்துடுச்சு. நம்ம தோட்டத்திலே நடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் நடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட 15 அடி ஹைட்டில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய செடிகள்னு பாருங்கள். சின்ன செடிகளாக வேணும்னா சின்ன செடிகள் வாங்கிக்கலாம். பெரிய செடிகள் வேணும், எனக்கு வர வருஷத்துலேயே பழம் சாப்பிடணும், இவ்வளோ பெரிய மெகா சைஸ் பழங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரி, நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம்.